வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் இன்று மிகவும் முக்கியமான ஒரு அரசியல் மற்றும் சமூக செய்தி வெளிவந்துள்ளது. மாண்புமிகு ஜோசப் விஜய் தலைமையிலான டிவிகே அரசு முந்தைய எம்.கே. ஸ்டாலின் அரசால் கொண்டு வரப்பட்ட புதுமை பெண் திட்டம் உள்ளிட்ட நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்த உத்தரவிட்டுள்ளது. அதாவது கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 கல்வி ஊக்கத்திட்டங்கள் தொடர்ந்து வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போது கேள்வி என்ன அப்படின்னா, இது சாதாரண நிர்வாக முடிவா அல்லது தமிழக அரசியலில் புதிய அரசியல் கலாச்சாரத்தின் தொடக்கமா? ஏனென்றால் இந்திய அரசியலில் பொதுவாக என்ன நடக்கும்? புதிய அரசு வந்தால் முந்தைய அரசு திட்டங்களை நிறுத்தும், பெயர் மாற்றம், அரசியல் பழிவாங்கும் நடக்கும். ஆனால் இங்கு என்ன நடக்கிறது? புதிய அரசு கட்சியின் முக்கிய வெல்ஃபேர் ஸ்கீமை தொடர முடிவு செய்திருக்கிறது. இதுதான் இன்று பெரிய விவாதம். முதலில் புதுமை பெண் திட்டம் என்ன? இந்த திட்டம் நோக்கம் பெண்கள் உயர்கல்வியை தொடர வேண்டும், ஏழை மற்றும் நடுத்தர குடும்ப பெண்கள் கல்லூரியை விட்டு வெளியேறக்கூடாது, சிறுவர் திருமணம் குறைய வேண்டும், பெண்கள் பொருளாதார சுதந்திரம் பெற வேண்டும். இந்த திட்டம் சமூக ரீதியாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. பல குடும்பங்களில் பெண் குழந்தையை கல்லூரிக்கு அனுப்பலாமா என்ற தயக்கம் இருந்தது. ஆனால் மாதம் ரூபாய் 1000 என்ற உதவி பேருந்து செலவு, புத்தக செலவு, தினசரி கல்வி செலவு போன்றவற்றுக்கு உதவியது. இப்போது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, புதிதாக பொறுப்பேற்ற டிவிகே அரசு என்ன செய்திருக்கிறது? முந்தைய அரசு கொண்டு வந்த நல்ல திட்டம் என்பதால் அதை நிறுத்த மாட்டோம் என்ற மெசேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் அரசியல் அர்த்தம் என்ன? இது மிகவும் மெச்சூர் பாலிடிக்ஸ். அதாவது எதிர்கட்சி கொண்டு வந்தது என்பதற்காக அல்ல, திட்டத்தை நிறுத்தக்கூடாது. இது தமிழக அரசியல் புதிய அணுகுமுறை. இந்த முடிவு யாரிடம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? பெண்கள் வாக்காளர்கள், மாணவர்கள், நடுத்தர குடும்பங்கள், ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். ஏன் தெரியுமா? மக்கள் இன்று ஐடியாலஜியை விட ப்ராக்டிக்கல் பெனிஃபிட்டை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களுக்கு முக்கியம் திட்டம் தொடருகிறதா, உதவி கிடைக்கிறதா, வாழ்க்கை முன்னேறுகிறதா. அதனால் இந்த டெசிஷன் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெறும். இப்போது அரசியல் ஆங்கிள் பார்க்கலாம். இந்த முடிவு மூலம் டிவிகே அரசு சொல்ல வருவது என்ன? நாங்கள் பழிவாங்கும் அரசியல் செய்ய மாட்டோம். இது மிகவும் பவர்ஃபுல் மெசேஜ். மேலும் 200 யூனிட்ஸ் ஃப்ரீ இபி, பெண்கள் பாதுகாப்பு அணி, ட்ரக்ஸ் கண்ட்ரோல் ஃபோர்ஸு, டாஸ்மாக் ரிடக்ஷன் மற்றும் 21 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் மதுபானம் பெற முடியும் என்ற ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இப்போது எஜுகேஷன் வெல்ஃபேர் கண்டினியூட்டி. இந்த அனைத்து நடவடிக்கைகளும் சேர்ந்து ஒரு புதிய பொலிட்டிக்கல் பிராண்டிங் உருவாக்குகிறது. பீப்புள் சென்ட்ரிக் கவர்னன்ஸ். இப்போது ஒரு முக்கியமான கேள்வி, இந்த திட்டத்தை தொடர்வதால் யாருக்கு பொலிட்டிக்கல் கிரெடிட்? டிஎம்கேவா அல்லது டிவிகேவா? இதுதான் அரசியல் டிபேட். ஒரு தரப்பு என்ன சொல்கிறது? திட்டத்தை கொண்டு வந்தது டிஎம்கே. மற்றொரு தரப்பு என்ன சொல்கிறது? தொடர்ந்து செயல்படுத்தும் மனப்பான்மை டிவிகேக்கு உள்ளது. ஆனால் பொதுமக்கள் பார்வையில் எங்களுக்கு திட்டம் தொடர்ந்தால் போதும். இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த முடிவு தமிழக அரசியலில் வெல்ஃபேர் காம்படிஷனை அதிகரிக்கும். அதாவது யார் மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துகிறார்கள் என்ற போட்டி உருவாகும். அது ஜனநாயகத்தின் நல்லது. ஏனென்றால் மாணவர்கள் பெனிஃபிட் பெறுவார்கள், பெண்கள் பெனிஃபிட் பெறுவார்கள், குடும்பங்கள் பெனிஃபிட் பெறுவார்கள். இப்போது சோஷியல் மீடியாவில் என்ன இமேஜ் உருவாகிறது? எதிர்கட்சி நல்ல திட்டத்தையும் தொடரும் அரசு. இது மிகவும் ரேர் பொலிட்டிக்கல் இமேஜ். கடைசியாக ஒரு அரசு மாறலாம், ஒரு கட்சி மாறலாம், ஆனால் மக்கள் நலத்திட்டங்கள் தொடர வேண்டும். அதுதான் ஒரு நல்ல ஜனநாயகத்தின் அடையாளம். அந்த வகையில் புதுமை பெண் திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தியிருப்பது அரசியல் முதிர்ச்சியா அல்லது ஸ்மார்ட் ப்ராக்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா? உங்கள் கருத்து என்ன? கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.